பேர் கூட என்ன சொல்வாங்க, பணம் இருக்கா போறாங்க. இல்லங்க, ட்ரஸ்ட் மீ, எவ்வளோ பணம் இருந்தாலும் ஹஜ் அண்ட் உம்ரா ஆர் only by invitation from Allah subhanahu wa ta'ala. You know what ஹாஜிக்கு ஹஜ் பண்றவங்க இந்த பில்கிரிம்க்கு என்ன சொல்வாங்க தெரியுமா? கெஸ்ட் ஆஃப் அல்பைத் ரஹ்மான், அல்லாஹ்வோட வீட்டோட கெஸ்ட். அங்கே இருக்கிறது செக்யூரிட்டி எல்லாமே ஹாஜி ஹாஜி ஹாஜி. பிகாஸ் வாட் ஆர் ஹாஜிஸ்? ஹாஜிஸ் ஆர் த கெஸ்ட் ஆஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்களுக்கு அதுல இன்விடேஷன் இல்லைன்னா நீங்க அங்கே போகவே முடியாது. எவ்வளோ பணம் வச்சாலும் நீங்க போக முடியாது. என் அண்ணா கூட நடந்திருக்கு. In 2024 when I did my first Hajj, அண்ணாக்கு விசாவும் வந்துருச்சு, டிக்கெட்ஸ் வந்துருச்சு, புக்கிங் ஆயிடுச்சு, பேமெண்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். லாஸ்ட் மினிட் இன்னைக்கு we are taking the visa print out. அந்த விசா கம்பெனி நொசுக்கோட ஆப் கிராஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் we are flying. அண்ணா பாம்பேவும் வந்துட்டாங்க, ஆனா அவர் போக முடியல. 2025 அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு இன்விடேஷன் இருந்தது, அவங்க ஹஜ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்வாங்க பணம் இருக்கதான் போகணும். இல்ல, நீங்க நியா செய்யுங்க, இன்டென்ஷன் பண்ணிக்கோங்க, போனோன்னு லப்பேக் அல்லாஹ்க்கு கூப்பிடுங்க. நீங்க என்ன ஆனாலும் இஃப் அல்லாஹ் வாண்ட்ஸ் யூ as a guest, கண்டிப்பா நீங்க போய் சேரிடுவீங்க. இல்லைன்னா எவ்வளவு பணம் வச்சுட்டு இருந்தாலும் நீங்க அங்கே போக முடியாது. I have seen people earning 10,000 rupees a month also going for Hajj, going for Umrah. And I have seen people who are having crores of rupees. அவங்களுக்கு அந்த மனசுலயே வர மாட்டேது போறதுக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றது பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களுடைய லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப் 50, 60s தேடி போவாங்க. வாழ்க்கை கடவுளை தேடி போறதுன்னு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேரா தான் வந்து யங் ஏஜ்ல இல்ல மிடில் ஏஜ்ல வரும். அண்ட் பீங் அன் ஹீரோயினா நீங்க இவ்வளவு வருஷம் மிகப்பெரிய ஒரு பேர் உங்களுக்கு. as an actress this is early, இல்லனா லேட் தான். சோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சோ இத பாக்கும்போது வந்து சில 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 மனிதர்கள் நிறைய பேர் ஏத்து, சில பேர் வந்து நிறைய பேருக்கு நான் பெரிய பார்ட்டி ஏஜ் கூட இருக்கலாம். ஏஜ் தாண்டி இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது வந்து ஒரு பப்ளிக் ஸ்டண்ட் இது இல்ல அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களோட வந்திருக்கும்ல, அதை நீங்க எப்படி டீல் பண்றீங்க? நீங்க நான் உங்களுக்காக வாழல. I'm not living for you, okay? I'm living for Allah. You're not feeding me. நீங்க எனக்கு சாப்பாடு போடல, எனக்கு அல்லாஹ் சாப்பாடு போடுறாங்க. You're not paying my bills. Allah is providing. Why should I care? இன்னைக்கு பேசுவீங்க, ஏன்னா உங்ககிட்ட வேற பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்க லைஃபோட ப்ரெஷஸ் மூமெண்ட்ஸ் நீங்க ஏன் பத்தி பேசிட்டு வேஸ்ட் பண்றீங்க? What do I care? I'm sorry if it sounds arrogant, but ஆனஸ்டா பார்த்தா என்னங்க பண்ண முடியும்? யாருக்குமே எப்பவுமே சாட்டிஸ்ஃபை நீங்க பண்ணிட்டு there'll always ஒரு குரூப் ஒரு பீப்புள் இருக்கும் who will not like you. நீங்க என்ன பண்ணாலும் அதுல ஃபால்ட்ஸ் தேடுறாங்க. கரெக்ட். நம்ம ஃபேமிலியில கூட அப்படி ஆள் இருக்காங்க. உலகத்தை பத்தி பேசவே வேணாம்.